சென்னை தலைமைச் செயலகம் பகுதியில் துர்நாற்றத்துடன் புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், இது தொடர்பான விவரங்கள் என்ன? சென்னையில தலைமைச் செயலகம் அருகே துறைமுக பொறுப்பு கழகம் இருக்கிறது. அதுக்கு அருகிலேயே ரிசர்வ் வங்கியினுடைய தலைமையகம் இருக்கிறது. இந்த ராஜாஜி சாலையில திடீரென புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. ஆனால் அந்த வழக்கமாக இது போன்ற ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் புகைமூட்டமாக இருக்கும். ஆனால் அது போன்ற எந்த விதமான விபத்துகளும் அங்கு ஏற்படவில்லை என்று தீயணைப்புத் துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். திடீரென வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புகைமூட்டத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து நேரடியாக தற்பொழுது தீயணைப்புத் துறையினரும் அந்த இடத்திற்கு ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதே வேளையில துறைமுகம் அருகில் இருப்பதனால அங்கிருந்து எதுவும் வாயு கசிகிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். புகைமூட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் அவ்வழியாக செல்பவர்களுக்கு கண் எரிச்சல் ஏற்படுவதாகவும் சுவாசிப்பதற்கு சிரமமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக தலைமைச் செயலகம் வெளியில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் முகத்தை மூடிக்கொண்டு முகக்கவசம் அல்லது துணிகளை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு தற்பொழுது நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தற்பொழுது தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்திலிருந்து சற்று தொலைவிலேயே ஒரு 100 மீட்டர் தொலைவிலேயே துறைமுக பொறுப்பு கழகத்தினுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கிருந்து துறைமுகத்தினுடைய பகுதி அது எதிர் திசையிலேயே தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ராஜாஜி சாலையிலிருந்து எதிர் திசையிலேயே துறைமுகத்தினுடைய பணிகள் துறைமுகம் தான் அங்கு இயங்கி வருகிறது. அங்கிருந்துதான் இந்த புகை வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது. நாள்தோறும் அந்த பகுதியில் ஒரு நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்கள் வருகிறது. அவற்றை கையாளக்கூடிய பணிகள் எல்லாமே இந்த துறைமுகத்தில் தான் நடக்கிறது. அங்கிருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து சரக்கு கப்பல்களில் கொண்டு வரப்படக்கூடிய பல வகையான பொருட்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எரிவாயு தொடர்பான அது தொடர்பான மூலப்பொருட்களோ அல்லது எரிவாயு இவற்றை எல்லாம் கொண்டு வரக்கூடிய கப்பல்களும் துறைமுகத்திற்கு வருகின்றன. இதிலிருந்து எதுவும் வாயு கசிந்திருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது துறைமுக தரப்பிலிருந்து எந்த விதமான தகவலையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை அவர்கள் கூறவில்லை என்றாலும் கூட அந்த பகுதியில் தான் இந்த புகைமூட்டம் அங்கிருந்து தான் வெளியேறி வருகிறது. இது வழக்கமான ஒரு தீ விபத்தால் ஏற்படக்கூடிய புகையாக இருந்தால் அது இந்த அளவிற்கான ஒரு பாதிப்புகள் அல்லது பொதுமக்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த புகை ஒரு கண்ணெரிச்சல் ஏற்படுவதோடு சுவாசிப்பதற்கும் சிரமமாக இருப்பதாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் கூட முகத்தை மூடிக்கொண்டுதான் தற்பொழுது பணிகளிலே ஈடுபடுகிறார்கள். அதே வேளையில அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் அந்த பகுதியிலே கடந்து செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். அதுல அந்த வாயு போன்று எதுவும் கசிந்தால் அதில் துர்நாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொண்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறுகிறார்கள். எனவே தீயணைப்புத் துறையினர் அந்த இடத்திற்கு உடனடியாக வந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகம் அதற்கு அருகிலேயே துறைமுகம் அதற்கு எதிர் திசையிலேயே துறைமுகம் இருக்கிறது. துறைமுக பொறுப்பு கழகத்தினுடைய அலுவலகம் இருக்கிறது, தலைமை அலுவலகம் இருக்கிறது. அதே போன்று ரிசர்வ் வங்கியும் கூட தலைமைச் செயலகத்திலிருந்து சற்று தொலைவிலே தான் ஒரு 100 மீட்டர் தொலைவிலே தான் ரிசர்வ் வங்கியும் இருக்கிறது. முக்கியமான அலுவலகங்கள்லாம் அந்த பகுதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் திடீரென இந்த புகைமூட்டம் வெளியேறி அங்கு அவ்வழியாக செல்பவர்களுக்கு கண் எரிச்சலும் மூச்சு விடுவதற்கு சிரமமும் ஏற்படுவதாகவும் அந்த இதிலே துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவல் இன்னும் வெளியாகாத நிலையில அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசாரும் முகத்தை மூடிக்கொண்டு நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அதே வேளையில் உடனடியாக தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். தீயணைப்புத் துறையினர் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரையிலிருந்து துறைமுகத்திலிருந்து எந்த விதமான ஒரு புகாரும் கிடைக்கவில்லை. உள்ளே ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாகவோ அல்லது வாயு கசிவு ஏற்பட்டதாகவோ எந்த விதமான தகவலும் தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று தீயணைப்புத் துறையினுடைய கட்டுப்பாட்டு அறையும் கேட்டபொழுது அங்கும் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கும் எந்த விதமான போன்ற தகவலும் வரவில்லை என்ற போதும் காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் அங்கே விரைந்திருக்கிறார்கள். அங்கே நேரடியாக சென்று அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. துறைமுகத்திலிருந்து தான் அந்த புகைமூட்டம் தற்பொழுது வெளியேறி வருவதனால அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகிறது. இது ஒரு வாயு கசிவு ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லப்படுகிறது. துறைமுகத்துல நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அவ்வழியாக பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய பொருட்களை கையாளக்கூடிய ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாமே பணிகள் எல்லாமே தினந்தோறும் நடந்து வருவதுதான். அந்த இடத்தில் இருந்துதான் துறைமுகம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்துதான் அந்த வாயு போன்று கசிவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ற போதும் அங்கே
அதற்கான காரணம் என்ன என்பதற்கு நேரடியாக ஆய்வு செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். துறைமுக பொறுப்பு கழகத்திலிருந்து அதிகாரிகளும் அங்கே நேரடியாக ஆய்வு செய்வதற்கு விரைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற பல்வேறு பொருட்கள் துறைமுகத்திலே இறக்குமதி செய்யக்கூடிய அல்லது ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே அங்கே வைக்கப்படுவதற்கான கிடங்குகள் இருக்கிறது. அல்லது கப்பல்களிலிருந்து அப்படியே பொருட்களை கண்டெய்னரில் இருந்து இறக்கி வைத்திருக்கக்கூடிய பெரிய அளவிலான இடமும் அங்கே இருக்கிறது. நாள்தோறும் அந்த பொருட்களை எல்லாமே கையாளக்கூடிய பணிகள் அங்கு நடக்கிறது. இந்த வழியாக துறைமுகத்துல பல்வேறு பொருட்கள், அதுல முக்கியமாக எரிவாயு தொடர்புடைய பல்வேறு பொருட்கள் எல்லாமே அந்த வழியாக கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான பணிகளும் சென்னை துறைமுகத்திலே நடந்து வருகிறது. மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றான சென்னை துறைமுகத்துல நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வந்து செல்கின்றன. இங்க ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இங்கே பணிபுரிகிறார்கள். அங்கே எந்த மாதிரியான சூழல் இப்போது இருக்கிறது என்பதற்கான தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறது. காற்றிலே கலந்த அந்த புகையின் சற்று வித்தியாசமானதாக, வழக்கமாக அந்த தீ விபத்து ஏற்படும் போது இருக்கக்கூடிய புகையை விட இந்த புகை அந்த வழியாக செல்பவர்களுக்கு, அதை சுவாசிப்பவர்களுக்கு இருமலை ஏற்படுத்துகிறது, கடுமையான கண் எரிச்சலை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அவ்வழியாக மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். எனவே அங்கே நிற்பவர்களும் கூட கையில் இருக்கக்கூடிய துணியை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு செல்லக்கூடிய நிலைதான் தற்பொழுது இருக்கிறது. தொடர்ந்து அந்த துறைமுக பகுதியில் இருந்துதான் இந்த புகை சாலை, ராஜாஜி சாலை இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தொடர்ந்து வெளியேறுவதாகவும், காற்றினுடைய வேகத்துல இந்த பகுதியில் தான் அந்த புகை தொடர்ந்து வெளியேறி வருவதாக சொல்கிறார்கள். எனவே அங்கு வழியாக கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் அந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் தற்பொழுது அங்கே வந்திருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினருடைய வாகனம் துறைமுக பொறுப்பு கழகம் வழியாக துறைமுகத்திற்கு உள்ளே செல்வதற்கான பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினரும் இது குறித்து விசாரிக்கிறார்கள். என்றால் இதுவரை தீயணைப்பு துறைக்கோ அல்லது காவல்துறையினுடைய அந்த இரண்டு துறையினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு எந்த விதமான தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை, எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை. அதேவேளையில் துறைமுகத்தில் இருந்து இது போன்று வாயு கசிப்பு, இது போன்ற வாயு கசிப்பு போன்ற எந்த விதமான நிகழ்வுகள் நடந்தாலும் அங்கேயே அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்கான இது போன்ற தீயணைப்பு தளவாட கருவிகளோடு அதற்கான பிரிவு அதிகாரிகளும் இருக்கிறார்கள். உடனடியாக அது போன்ற நடவடிக்கையில் துரித பணிகளை மேற்கொள்வதற்கான ஊழியர்கள், பணியாளர்கள் துறைமுகத்திலும் இருக்கிறார்கள். அதே வேளையில் இது வெளியில் வருகிற துறைமுகத்தை கடந்து ராஜாஜி சாலை வழியாக இந்த புகை அந்த பகுதி முழுவதுமாக சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கே துறைமுகத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்ன என்பது குறித்த விவரங்களை இவர்கள் இன்னும் தெரிவிக்கவில்லை. துறைமுகம் தரப்பிலிருந்து எந்த விதமான தகவலையும் தெரிவிக்கவில்லை. அங்கே தலைமைச் செயலகம் அருகிலே இந்த புகை தொடர்ந்து வெளியேறி வரக்கூடிய நிலையில தலைமைச் செயலகத்திற்கு வெளியில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் இது போன்ற இந்த புகையை சுவாசிப்பதனால கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும், உடனடியாக அவர்கள் கையில் இருக்கக்கூடிய துணிகளை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு இந்த பாதுகாப்பு பணியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வழியாக வரக்கூடிய வாகன ஓட்டிகளும் கூட சிரமத்துடன் கடந்து செல்வதாகவும், கண் எரிச்சல் போன்றவை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று காற்றிலே கலந்திருக்கக்கூடிய அந்த வாயுவின் காரணமாக அவர்கள் அவர்களுக்கு துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். எனவே இது என்ன மாதிரியான காற்றிலே கலந்திருக்கக்கூடிய இந்த புகையில் ஏதோ வாயு என்ன கலந்திருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. துறைமுகத்திற்கு உள்ளே இருந்துதான் இந்த புகை தொடர்ந்து வெளியேறி வருவதனால இதற்கான காரணம் குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. தீயணைப்பு துறையினர் இந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். துறைமுகம் தரப்பிலிருந்து எந்த விதமான தகவலும் தீயணைப்பு துறையினருக்கோ அல்லது காவல்துறையினருக்கோ தெரிவிக்கவில்லை அல்லது உதவியும் கூட கோரவில்லை என்ற பொழுதும் இது இந்த புகை தொடர்ந்து வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த சாலைகளை, முக்கியமாக தலைமைச் செயலகம் அமைந்திருக்கக்கூடிய அருகிலேயே RBI ரிசர்வ் வங்கியினுடைய தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலே புகை வெளியேறி வருவதன் காரணமாக அந்த பகுதிக்கு தீயணைப்பு துறையினர் விரைந்திருக்கிறார்கள். காரணம் என்ன என்பது குறித்து அறிவதற்காகவும் ஆய்வு செய்வதற்காகவும், ஏதும் விபத்து நேர்ந்திருந்தால் அவற்றை சரி செய்வதற்காகவும் அங்கே விரைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியிலே துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நிறைய கப்பல்கள் நாள்தோறும் பல்வேறு உலோகப் பொருட்களை அல்லது திடப்பொருட்கள் பலவற்றை பல்வேறு நாடுகளில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அதுல எரிவாயு தொடர்பாகவும் அல்லது எரிபொருட்களுக்கும் கூட அந்த கப்பல்கள் மூலமாக பல்வேறு நாடுகளில் இருந்து அங்கே ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்யப்பட்டு வருகிறது. இது போன்ற பணிகள் இங்கு இருக்கக்கூடிய நிலையில துறைமுகத்துல இது போன்று வரக்கூடிய பொருட்களை கையாள்வதற்கான மிகப்பெரிய இடம் இருக்கிறது. அந்த இடங்கள்ல கண்டெய்னர் மூலமாக கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்களை எல்லாமே அந்த சேகரித்து வைப்பதற்கு அதற்கான இடம் இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தான் தற்பொழுது இந்த புகை
தொடர்ந்து வெளியேறி வருவதாக சொல்கிறார்கள். இது வந்து இதுவும் வாயு கசிவு ஏற்பட்டிருக்குமா என்பது தொடர்பான ஒரு ஆய்வை தற்பொழுது நேரடியாக தீயணைப்பு துறையினர் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த உள்ளே சென்றிருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் தற்பொழுது அதற்கான பணிகளையும் வந்து ஆய்வு செய்யக்கூடிய பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று துறைமுகத்தினுடைய அதிகாரிகளும் தங்களது பணியாளர்களை இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டால் வேறு எதுவும் இது போன்ற சிறு நிகழ்வுகள் நடந்தால் உடனடியாக அதற்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஊழியர்களை அந்த இடத்திற்கு அனுப்பியிருப்பதாக இந்த சொல்லப்படுகிறது. தலைமைச் செயலகம் வந்து இருக்கக்கூடிய அதற்கு நேர் எதிரிலேயே துறைமுகத்திற்கு எதிரிலே இந்த நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய நிலையில புகை வெளியேறி வரக்கூடிய பகுதிக்கு ஊழியர்கள் வந்து கூடுதலாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அது அங்கு வந்து இது போன்ற பொருட்களை எல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய பொருட்களை, அதாவது வெளிநாடுகளில் இருந்து கப்பல்கள் மூலமாக இறக்குமதி செய்யக்கூடிய அல்லது இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்களை எல்லாமே சேகரித்து வைப்பதற்கான இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் வந்து இதற்கான புகை வெளியேறி வருவதாகவும் கூறப்படுகிறது. அங்கு எதுவும் தீ விபத்து ஏற்பட்டு இந்த புகை வெளியேறுகிறதா அல்லது வேறு ஏதேனும் வந்து கொண்டு வந்த வாயு பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து இந்த புகை வெளியேறி வருகிறதா என்பதை வந்து இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த புகை வெளியேற வரக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே அந்த புகை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில வழியாக செல்லக்கூடிய மக்களுக்கும் அல்லது அவ்வழியாக இந்த பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசாருக்கும் வந்து கண் நெரிச்சல் ஏற்படுவதாகவும் இந்த காற்றிலே கலந்து அந்த புகையை சுவாசிக்கும் போது இது வந்து மூச்சு திணறல் ஏற்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து இது வந்து ஒரு துர்நாற்றம் வீசுவதாக சொல்கிறார்கள். புகையிலே வந்து ஒரு விதமான துர்நாற்றம் இருக்கிறது. அந்த துர்நாற்றம் வீசுவதாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற எந்த விதமான வாயுவாக இருக்கலாம் என்பது குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதே வேளையில துறைமுகம் தரப்பிலிருந்து இது விதமான எந்த தகவலையும் இன்னும் தெரிவிக்கவில்லை. என்ன நடந்திருக்கிறது, துறைமுகத்திற்குள்ளார என்ன நடந்திருக்கிறது என்பது என்று அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. அதே வழியில வெளியில் இருக்கக்கூடிய சூழலை பார்த்தோம் என்றால் துறைமுகத்துக்கு சற்று எதிரிலேயே தலைமைச் செயலகம் இருக்கிறது. மிக அருகிலேயே வந்து ரிசர்வ் வங்கி இருக்கிறது. அந்த ரிசர்வ் வங்கி அந்த பகுதியில் தான் தற்பொழுது முழுவதுமாக புகை மண்டலம் சூழ்ந்திருக்கிறது. காற்றினுடைய திசைக்கு ஏற்ற வகையில துறைமுகத்தில் வந்து அந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த துறைமுக பகுதியிலிருந்து அந்த புகை முழுவதுமாக தாய்ப்பகுதியை நோக்கிதான், அதாவது ராஜாஜி சாலை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கிதான் புகை வந்து தொடர்ந்து அந்த திசையில் தான் காற்றினுடைய வேகத்திற்கு ஏற்ற வகையில் அது வருகிறது. எனவே சாலையில் கடந்து செல்பவர்கள் வந்து இந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். 3 பிரச்சனைகள் இருக்கிறது. முக்கியமாக அதுல புகையில் வந்து இந்த புகை கலந்து இருக்கக்கூடிய அந்த காற்றை சுவாசிப்பதனால வந்து மூச்சு திணறல் ஏற்படுவதாக, மூச்சு விடுவதற்கு சிரமம் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். கண் நெரிச்சல் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். வழக்கமாக ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் தீ விபத்தில் இருக்கக்கூடிய அந்த புகைக்கு அதனால் ஏற்படக்கூடிய அந்த புகையால் இந்த அளவுக்கு சிரமம் இருக்காது என்றும், ஆனால் இது கண் நெரிச்சலும் மூச்சு விடுவதற்கு சிரமமும் காற்றிலே கலந்திருக்கக்கூடிய இந்த புகையின் காரணமாக துர்நாற்றமும் வீசுவதாக அந்த பணியில் இருப்பவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இது வந்து துறைமுகத்தில் இருந்து ஒரு வாயு கசிவு ஏற்பட்டதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. எனவே அங்கு துறைமுகத்துல சேகரித்து வைக்கக்கூடிய பொருட்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய பல்வேறு பொருட்கள் வந்து எப்பொழுதுமே வைப்பதற்கான ஒரு வெளிக்கிடங்கு ஒன்று இருக்கும். திறந்த வெளிக்கிடங்காகவே அங்கே இருக்கும். அந்த பொருட்களை எல்லாம் கையாளக்கூடிய இடம். நாள்தோறும் வந்து நூற்றுக்கணக்கான கப்பல்கள், மிகப்பெரிய கப்பல்கள்ல வந்து பல்வேறு நாடுகளில் இருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதும் இறக்குமதி செய்யப்படுவதும் வந்து தொடர்ந்து நடக்கிறது. இந்த பொருட்களை எல்லாம் கையாளுவதற்கு வந்து ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த பகுதியில் தான் இந்த விபத்து நடந்து இருக்கிறதுனால அங்கே நேரடியாக சென்று தீயணைப்பு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.